السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في محكم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. وقال نبينا وحبيبنا ونبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: تعجلوا إلى الحج فإن أحدكم لا يدري ما يعرض الله أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அகிலங்களின் அருள்கொடை அண்ணல் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஸஹாபாக்கள், தாபீஈன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், உலமாக்கள், குறிப்பாக நம்மின் உஸ்தாதுமார்கள், ஆசிரிய பெருமக்கள், ஈன்றெடுத்த தாய் தந்தை பெற்றோர்கள், வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. மகத்துவம் வாய்ந்த இந்த ஜும்ஆவின் வாயிலாக நிறைந்த இந்த நல்ல வேளையிலே கேட்கின்ற அனைத்து ஹாஜத்துகளையும் துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. ஏறக்குறைய தேர்தலை நிறைவு செய்து தமிழகத்தில் ஹாஜிகளை ஹஜ் பயணம் வழி அனுப்பும் தருணங்களில் தமிழக முஸ்லிம்கள் ஒன்று கூடி இருப்பதை நாம் பார்க்கிறோம். கடந்த வார ஜுமாவின் வாயிலாக சிறப்புமிக்க மக்கள் அளவில் நடந்து கொண்டிருக்கிற தமிழகத்தின் வாக்குரிமைகளை சரியான முறையில் பதிவு செய்ய வேண்டுமாய் வேண்டுகோள் எடுத்ததற்கிணங்கவும், குறிப்பாக கடந்த ஆண்டின் காலங்கள் தொட்டு எஸ்ஐஆர் போன்ற மறு ஆய்வு சீரமைப்பு அரசாணையால் நடத்தப்பட்ட சோதனைகளாலும் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு, எந்த காலமும் இல்லாத அளவிற்கு 87% அளவிற்கு வாக்குப்பதிவுகள் நடைபெற்று இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அயல் நாடுகளிலிருந்து வாக்குப்பதிவுக்காக வேண்டியே பயணம் செய்து வந்த பல நபர்களும் இதிலே அணுகுகிறார்கள். நாம் யாருக்கு தேர்ந்தெடுப்பதற்காக சென்றோமோ அந்த நேரமும் காலமும் இந்த சமுதாயத்திற்காக வேண்டியும் உலக மக்களின், குறிப்பாக தமிழக மக்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்பாகவும் சச்சரவுகளும் சங்கடங்களும் இல்லாத சமாதானமான முறையிலே தமிழகம் எங்கும் அமைதி நிலவும் தேர்தலில் வாக்குப்பதிவு செய்து வந்திருக்கிறோம். அல்லாஹ் சிறந்த தலைமையை, தகுதி வாய்ந்த தலைமையை, அமைதியை நேசிக்கின்ற, சமத்துவத்தை போதிக்கின்ற தலைமையை இந்த தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் வழங்கி அருள் புரிவானாக. குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான்: நபியே, நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், குலில்லாஹும்ம மாலிக்குல் முல்க், மாலிக்குல் முல்கிடம் நீங்கள் வினவுங்கள். அரசனுக்கெல்லாம் அரசன் அவன், அதிகாரத்திற்கெல்லாம் அதிகாரம் பதிப்பவன் அவன். வல்லோனின் வல்லன் அல்லாஹ் சொல்லுகின்றான்: இறைவா, மாலிக்குல் முல்க் என்று அழையுங்கள்.
அவன்தான் தூத்தில் முல்க மந்தஷா வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா, நாடியவரிடம் இருந்து அந்த அதிகாரத்தையும் அந்த பதவியையும் பிடுங்குபவனும் அவன்தான், நாடியவர்களுக்கு அந்த பதவியை வழங்குபவனும் அவன்தான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். முஸ்லிம் சமுதாயத்தின் ஈமான்தாரர்களுக்கு உள்ளத்தில் பதிவு செய்ய வேண்டிய ஒன்று, எத்தனை ஆற்றல் மிகுந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நாம் முனைப்பு கொடுத்திருக்கிற பொழுதிலும் யாரை எந்த இடத்திலே அமர வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தவன் அல்லாஹ் மாலிக்குல் முல்க். எப்படிப்பட்ட தலைமையை கொண்டு வர வேண்டும், முதலமைச்சராக பதவியேற்றம் செய்யப்பட வேண்டும், நம்முடைய அனைத்து கோரிக்கைகளிலும் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நாம் தேர்ந்தெடுப்பதற்கு யாரையெல்லாம் பதிவு செய்திருக்கிறோமோ இவைகளை நிறைவு செய்வது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். குர்ஆன் சொல்கிறது, வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. அல்லாஹ் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகின்றான், நாடியவர்களை இழிவுபடுத்துகின்றான். இழிவை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இவர் அற்புதமான ஒரு ஆயத்தை நமக்கு தரக்கூடிய முக்கியமான செய்தி என்னவென்றால், எத்தனை முயற்சிகளை நாம் எப்பொழுதெல்லாம் போட்டுவிட்டு இறைவனிடம் நாம் கேட்க வேண்டிய துஆவையும் இந்த வரக்கூடிய காலங்களில், அதாவது தேர்வு அறிவிக்கை வரக்கூடிய நேரம் வரைக்கும் சில துஆக்களில் முஸ்லிம் சமுதாயம் ஈடுபட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அற்புதமான துஆ, இறைவா எங்கள் மீது எந்த விதத்திலும் எப்படியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், அல்லது எங்களை பற்றியே எந்த விதத்திலும் பயப்படக்கூடாத ஒரு கூட்டம் இருந்தால் அதை எங்களிடம் நீ ஆக்கி விடாதே. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம் லனா, எங்கள் மீது இரக்கமும் கருணையும் காட்டாத எந்த ஒரு கூட்டத்தையோ அல்லது எந்த ஒரு நபரையோ எங்களுக்கு நீ ஆக்கி விடாதே. மன் லா யர்ஹம் லனா வலா யஹாஃபுக ஃபீனா, உன்னிடத்திலே எங்களுக்கு செய்யும் அநீதத்தை பற்றி கொஞ்சம் கூட பயப்படாமல் மீண்டும் மீண்டும் அநீதம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக என்ற இந்த துஆவை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். முடிந்தால் மட்டுமல்ல, அவசியம் கட்டாயம் வாக்குப்பதிவுக்கு நாம் காட்டிய அதே முனைப்பை துஆவிலும் இந்த துஆவை அதிகமாக காட்ட வேண்டும். அல்லாஹுதான் யாருடைய கல்பில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறான். உலகத்திலே பொதுவாக பொது வெளிகளிலே பேசுகின்ற பல பேச்சுக்கள் இருந்தாலும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒரு சில கையெழுத்துக்களால் மாற்றி அமைக்கப்படுகின்ற தருணங்கள் இந்த தேசத்தில் ஏற்பட்டு இருப்பதினால் இந்த துஆவை வளமையாய் ஓதி வாருங்கள். சிறந்த தலைமையை அல்லாஹ் நமக்கு நிலைநாட்டி தந்தருள் புரிவானாக. பொதுவாகவே யாரை எந்த இடத்தில் எப்படி நாம் வைத்து பார்க்க வேண்டும் என்று நமக்கு அறிய முடியாது. தாலூத் என்ற ஒரு கூட்டத்திலே வெறும் கவன் என்று சொல்லக்கூடிய போரிலே நியமனம் செய்யப்பட்ட கவன் எறியக்கூடிய ஒரு சிறுவராக இருந்த ஒரு இளைஞர் தான் சையதுனா தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். யாருக்குமே தெரியாது. அந்த தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படையின் தளபதிகளாக படையை வென்றெடுப்பதற்கு காரணமாக இருந்து பிற்காலத்தில் பலஸ்தீன்களில் மன்னராகவே சையதுனா தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே மடுவாக இருக்கிறது என்று பார்க்காமல் நின்று இருப்பவர்கள் யார், நமது சிறுபான்மையர்களுக்கும் உலக மக்களுக்கும் தேவையான உரிமைகளை சரியாக நிறைவேற்றுபவர்கள் யார் என்பதை அந்த கூட்டத்தில் இருப்பவர்களை அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கிறார். நல்ல ஆட்சி தருவதற்கு ஒரு தலைமையின் வாயிலிருந்து எந்த வார்த்தை வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த வார்த்தை வந்துவிட்டால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்ளலாம். அதிலே குறிப்பாக இரண்டாம் ஹலிஃபா என்று சொல்லக்கூடிய சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர் வைத்திருக்கின்ற உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுமுல்லாஹ் இவர்கள் ஒரு அற்புதமான ஆட்சியில் அரங்கேற்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது பொது வெளியிலே அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான், ஒவ்வொரு நாளும் நான் அழுது கொண்டே இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் பதவி வந்து விட்டது, மக்களால் பதவி வந்து விட்டது அல்லது வகைராவால் எனக்கு பதவி வந்து விட்டது என்றெல்லாம் எனக்கு பெருமிதம் வரவில்லை. ஒவ்வொரு நாளும் எனக்கு என்ன பயம் என்றால், நான் செய்துவிட்ட காரியங்களிலோ அல்லது நீதத்தை எதிர்பார்த்து வந்த மக்களுக்கு மத்தியில் அநீதத்தை இழப்ப விடுகின்ற பயம் மட்டுமே என் உள்ளத்தில் என்னை கூணுகிரிக வைத்து கொண்டே இருக்கிறது என்று அறிவிப்பார்.
இப்படி பதவி வந்ததற்கு பின்னால் மாற்றம் தெரிவிக்காமல் உள்ளத்தை அதே பிடிமானத்தில் வைத்து எந்த கோரிக்கையை முன்வைத்து உள்ளே வருகிறார்களோ, எந்த தேடலை நாட்டத்தை முன்வைத்து தமிழகத்தின் ஆட்சிக்கு கீழ் வருகிறார்களோ, பதவி வந்ததற்கு பின்னாலும் அந்த ஆட்சி இருக்கையில் வந்ததற்கு பின்னாலும் அவர்களுடைய தேட்டங்களும் நாட்டங்களும் அதே போன்று இருக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அதற்கு தமிழக மக்களுக்கும் இதற்காக பாடுபட்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்து தந்தருள் புரிவானாக. இந்த அடிப்படையிலே இனி அடுத்து நாம் ஹாஜிகளுடைய கிரியைகள், ஹஜ்ஜின் கிரியைகளை நிறைவேற்றுவதற்காக ஹாஜிகள் பயணம் செல்கிறார்கள். ஏற்கனவே முன்னவே அறிவிக்கப்பட்டதாக விமானத்தினுடைய டேட் அறிவிக்கப்பட்டதால் தமிழகத்தில் இருந்தும் கூட ஓட்டு போடுற அன்னைக்கு கூட 100 ஹாஜிகள் இங்கிருந்து முதல் ஃப்ளைட் பெற கிளம்பி இருக்கிறது. 6534 பேர் ஹஜ் கமிட்டியின் வாயிலாக அவர்களின் முன்னிலையிலே ஹஜ் கமிட்டியின் மூலமாக தமிழகத்திலிருந்து ஹாஜிகள் புறப்படுகிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய ஹஜ்ஜை மக்பூலாக்கி தந்தருள் புரிவானாக. ஆரோக்கியமான முறையில் அவர்கள் ஹஜ்ஜை முழுமைப்படுத்தி தருவானாக. அதே போன்று தனியார் நிறுவனம் சார்பாகவும் ஹஜ்ஜுக்கு கிளம்பக்கூடிய ஹாஜிகளும் உண்டு. ஏறக்குறைய தமிழகத்தில் இருந்து மட்டும் 10,000 ஹாஜிகள் இன்ஷா அல்லாஹ் பயணம் செல்ல இருக்கிறார்கள். அங்கு எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் முழுக்க முழுக்க தியாக சிந்தனையோடு எந்த அடிப்படையில் எந்த நியத்தோடு செல்கிறார்களோ அதை மக்பூலாக மப்ரூராகவே அனைத்து ஹாஜிமார்களுக்கும் அவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்து தந்தருள் புரிவானாக. யாரெல்லாம் துஆ செய்து அவர்களை அனுப்புகின்றோமோ நம்முடைய துஆவிற்குரியவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி அருள் புரிவானாக. உடலால் பொருளாதாரத்தால் எந்த விதமான சலனமும் இல்லாமல் சஞ்சனமும் இல்லாமல் அல்லாஹ் நிரப்பமான முழு ஈமானின் உறுதியோடு இறைவனின் பட்டாளமாக அவர்கள் புறப்படட்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அவர்களுடைய ஹஜ்ஜை அந்த ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும் லேசுப்படுத்தி கபூல் செய்து தந்தருள் புரிவானாக. பெருமக்களே, பொதுவாகவே ஹஜ்ஜிக்கு தேவையான முக்கியமான அம்சங்கள் நிறைய உண்டு. இப்பொழுதெல்லாம் நான் நிறைய நபர்களை பார்க்கிறேன், நிறைய பேரை நாமும் சந்திக்கின்றோம். வாழ்நாளிலே அவர்களுடைய இலக்கு என்பது ஒரு பக்கம் பெரியதாக இருக்கும். சிலருக்கு இல்லம் கட்டுவதாக இருக்கும், சிலருக்கு கார்கள் வாங்குவதாக இருக்கும், அலுவலகங்களை உருவாக்க வேண்டும், காம்ப்ளெக்ஸ்கள் உருவாக்க வேண்டும், வியாபாரம் விஸ்தீரணம் அடைய வேண்டும், இப்படி பல இலக்குகள். அல்லது கல்வித்துறையிலே மேம்பட வேண்டும், அல்லது படித்திருக்கிற பட்டப்படிப்புகளில் இன்னும் மேம்பாடுகளாக அமைந்திருக்க வேண்டும், நம்மால் இன்னும் பலர் பலனடைய வேண்டும். பல இலக்குகளுக்கு மத்தியில் இஸ்லாத்தின் கடமைகளில் 5ஆம் கடமையாக இருப்பது ஹஜ்ஜி என்றாலும் இது 5ஆம் கடமைதானே தவிர வாழ்நாளின் கடைசியில் செய்ய வேண்டிய கடமை என்பதை புரிந்து கொள்ளக்கூடாது. நிறைய பேருக்கு உள்ளத்தில் இப்படி இருக்கிறது. தன் மகளின் திருமணத்திற்காக துஆ கேட்கிறார்கள், புலம்புகிறார்கள். வாடகை இல்லத்திலிருந்து சொந்த இல்லத்திற்கு செல்வதற்காக துஆ கேட்கிறார்கள், புலம்புகிறார்கள், பேசுகிறார்கள், பரிமாறிக்கொள்கிறார்கள். ஆனால் ஹஜ்ஜி செல்வதற்காக புலம்புவதில்லை, ஹஜ்ஜி செல்வதற்காக துஆ கேட்பதில்லை. நமக்கு நம்முடைய கடமை செய்யவே முடியவில்லை, இதில் எங்கே ஹஜ்ஜி என்று நினைக்கிறோம்? இல்லை. ஈமானின் நசீபை பெற்றிருக்கிற நாம் தொழுகையை நசீபை பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு அதை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அது கடமை அல்ல, நமக்கு கிடைத்த பாக்கியம் அது. அல்லாஹ் என்று சஜிதா செய்வது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் அது. தொழுகையை நிறைவேற்றும் பாக்கியத்தை பெற்ற நாம் நோன்பை நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தும் பெறுகிறோம். துர்நாற்றங்கள் நிறைந்த வாயும் கூட கஸ்தூரியால் மணக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பக்கம் நோன்பை நிறைவேற்றிய பாக்கியம் பெற்ற நாம் பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்பட்டு ஜகாத்து கொடுக்கிற பாக்கியம் பெறுகிறோம். ஏன் நம்மால் ஹஜ்ஜுடைய பாக்கியம் பெற முடியாதா? ஹஜ்ஜுடைய பாக்கியம் பெறுவதற்கு ஏன் நாம் முயற்சிப்பதில்லை? ஜகாத் வாங்குவதற்கும் கொடுப்பதற்கும் முயற்சிக்கும் ஒரு சமூகம், இன்ன கடமைகளிலே சரியாக நிறைவேற்ற வேண்டுவதற்காக முனைகின்ற ஒரு சமூகம், ஹஜ்ஜிக்காக முனைவது என்பது ரொம்ப குறைவாக மாறிவிட்டது. ஹஜ்ஜினுடைய சிந்தனைகள் இன்று நடுத்தர மக்களிடம் இருப்பதை போன்று
செல்வந்தர்களிடம் அந்த சிந்தனைகள் குறைந்திருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஹஜ்ஜிக்காக விமான நிலையத்திலேயே அல்லது தனியார் நிறுவனத்தில் போய் ஏதாவது பேமெண்ட் கட்டணும்னு பார்த்தா அதிகமாக பார்த்தீங்கன்னா நடுத்தரவாதிகள் அதிகமாக இருக்கிறார்கள். செல்வந்தர்களுடைய பட்டியல் ரொம்ப குறைவாக இருக்கு. அதிலும் குறிப்பாக இளைஞர்களாக இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் நிறைய பேர் உண்டு. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருக்கிறோம்? திருமணம் முடிக்கணும், குழந்தை பிறக்கணும், அதுக்கு கரெக்டாக செட்டில் பண்ணணும், வீடு கட்டி கொடுக்கணும், சொத்தை பிரிக்கணும், அடுத்து கொஞ்ச நேரத்தில் நம்ம தலையை கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படி ஹஜ்ஜோடைய வாடகையை கொண்டு வந்துடணும் என்று நினைக்கிறோம். அது முற்றிலும் தவறு. கிடையாது. 5 லட்சம் ரூபாய் நமக்கு இன்னைக்கு இருக்குதுன்னா ஹஜ்ஜு கடமையாயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம கையில 5 லட்சம் ரூபாய் எதற்காக வேண்டியும் பயன்படல. ஸ்கூலுக்கு பயன்படல, அகாடமி பயன்படல, வீட்டுக்கு பயன்படல, வாகனத்துக்கு பயன்படல, சொந்த செலவுகளுக்கு பயன்படல, அம்மா அப்பாவுக்கு பயன்படல, இருக்கு பேங்க்ல ஸ்டாக்கா, அடுத்த வருஷம் நான் அது ஜகாத்துக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன் நீங்க நினைத்தாலும் அது ஹஜ்ஜின் கடமை உள்ளே வந்துவிடும். இனி அடுத்து அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு அது. அதற்கு என்ன அஜத்து வீடை வித்துட்டுலாம் ஹஜ்ஜுக்கு போக முடியுமா என்று சிலர்கள் கேட்பார்கள். ஒரு விஷயம் தெரியுமா? இந்த வீடை வித்துட்டா இன்னொரு வீடு எனக்கு கிடைக்கும். ஒரு 50 லட்சம் ரூபாய் வீடு இருக்குதுன்னா எனக்கு 45 லட்சத்திலேயே என் வீட்டு எனக்கு கிடைச்சிடும். அந்த 40 லட்சத்துல என் குடும்பம் வாழ முடியும்ங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதுன்னா அந்த 50 லட்சம் ரூபாய் வீடை வித்து ஹஜ்ஜுக்கு போகணும். விளங்கி கொள்ளுங்க. இன்னும் சுருக்கமா புரியுற மாதிரி சொல்லணும்னா, என் வீட்டில் 5 அறை இருக்கு, ரூம் இருக்கு. ஆனா நான் யூஸ் பண்ற அறை 3 தான். 2 அறை யூஸ் பண்றதே இல்லைன்னா 3 அறை உள்ள வீடை பார்த்துட்டு இந்த அறையை ஹஜ்ஜிக்காக ஒதுக்கி ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்துடணும், கடமை. எனக்கு 30 வயசுல மௌத்து வந்துருச்சு, 40 வயசுல மௌத்து வந்துருச்சு, கேள்வி கணக்கில் 60 வயசுல தானே 50 வயசுல தானே ஹஜ்ஜுடைய கேள்வி கணக்கு என்று நினைக்க கூடாது. அல்லாஹ் நாடினால் 60 கொடுத்த கொடையை சிலருக்கு 40 வழங்குகின்றான், சிலருக்கு 30 வழங்குகின்றான், ஏன் சிலருக்கு 20, 25 வழங்குகிறான், சிலருக்கு பிறக்கும் போதே வழங்குகின்றான். அல்லாஹ் அந்த பிள்ளைகளாக நம் சந்ததிகளை ஆக்கி அருள் புரிவானாக. பிறக்கும் போதே பணக்காரனாக, பிறக்கும் போதே செல்வந்தனாக, நாம பார்க்காத மோட்டார் சைக்கிள், நாம பார்க்காத காரை அவன் பிறக்கும் பொழுதே அந்த சீட்ல தான் உருள்றான். சைக்கிள்னா என்னன்னு தெரியாது, மிதிக்கிறதுனா என்னன்னு தெரியாது, அப்படி வேர்வனா என்னன்னு தெரியாது. இப்படி ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இது. எனவே செல்வந்தர்கள், உங்கள் வியாபாரங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களின் அழைப்பு வந்ததற்கு பின்னால் தயவு கூர்ந்து அதற்கான முனைப்பில் ஈடுபட்டு ஹஜ்ஜை முக்கிய கடமையாக நிறைவேற்றி வாருங்கள். அல்லாஹ் சொல்வதை போன்று வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி, அல்லாஹ் இந்த மக்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் அந்த பைத்துல்லாவிற்கு ஹஜ் செய்ய வேண்டும் என்பதற்காக. மனிஸ்ததா இலைஹி சபீலா, அதற்கு என்று யாருக்கு அல்லாஹ் வழி பிறக்க செய்தானோ அவர்களுக்கு அது கடமை. நிறைய பேர் வழி பிறக்கிறதுன்னு சொன்னா எல்லாம் முடிச்சுட்டுங்கிறது அர்த்தம் கிடையாது. அந்த சபீல் என்பது அல்லாஹ் நமக்கு எந்த ரூபத்தில் வேணாலும் தரலாம். மனிஸ்ததா இலைஹி சபீலா, எந்த ரூபத்தில் வேணாலும் தரலாம். உண்மையில் சொல்ல போனோம்னு சொன்னா, நான் பல பயான்கள் ஹஜ்ஜை பற்றி பேசியிருக்கிறேன், நிறைய பயான் பேசியிருக்கிறேன். அப்பெல்லாம் வராத ஒரு உணர்வு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததற்கு பின்னால் அந்த உணர்வு மாறுது. அங்க போய் நிற்கிறேன். கடந்த ஆண்டு தானே உங்கள் துஆவினால் ஹஜ்ஜுக்கு செல்ல நேரிட்டது. அல்லாஹ்வுடைய பெரும் நாட்டத்தினால் அல்லாஹ் உங்களுக்கும் அந்த கடமையை கபூல் செய்து தருவானாக. எனக்கும் மீண்டும் மீண்டும் அந்த பாக்கியத்தை வழங்கி அருள் புரிவானாக. எல்லாம் பேசியாச்சு. அங்க போய் நிற்கிறேன். முதல்ல மினாவுக்கு கிளம்பணும். 96 கிலோமீட்டர் நடந்தே சென்றோம். எந்த இடத்துலையும் பஸ் ஏறல. நல்ல வயசு, நல்லா நடக்கணும்னு தோணுது, நடப்போம். எல்லாம் இருக்கு ஸ்பெஷல், ஆனால் நடக்கணும்னு ஆசை. 6 நாட்கள் நடைதான். இங்கிருந்து மினாவிலிருந்து முஸ்தலிஃபா, அரஃபா நட, முஸ்தலிஃபா நட, மினா நட, ஜமராத் நட, எல்லாம் நட. ரொம்ப அற்புதமான செய்கை. அல்லாஹ் அது கபூல் செய்து தருவானாக. என்ன விஷயம் தெரியுமா? எவ்வளவு ஹதீஸ், எவ்வளவு குரான், எவ்வளவு பயான்கள் கேட்டாலும் இங்க மினால போய் நின்ற உடனே நான் இப்ப எங்க போகணும்னு தெரியல, என்ன ஓதணும்னு தெரியல. ப்ராப்பர் கைடு இல்லைன்னா ஆலிம்களுக்கே ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுகிறது. ஏன்னா ஒரு மினா என்பது உலகத்தின் மறுமையின் மஹ்ஷர் என்று சொல்கிறார்கள். அது மஹ்ஷர் மீதான மாதிரி இருக்கும். எந்த நேரத்திலிருந்து எங்க வெளியே வந்து எப்பொழுது அரஃபாவிற்கு போக வேண்டும், அந்த சூரியன் மறைவதற்கு முன்னால் அரஃபாவில் இருந்து கிளம்பி முஸ்தலிஃபாவுக்கு நடக்க வேண்டும். சம்பந்தமே இல்லாமல் 3 மணிக்கு மக்ரிப் இஷா தொழுவோம். நடு இரவிலே தொழுக வேண்டும். சம்பந்தமே இல்லாமல் லுஹர் அசர் தொழுகையை அசரிலே முற்படுத்தி தொழுகிறோம். ஒரு வித்தியாசமான கோணல்.
அது முழுக்க முழுக்க இறைவன் அந்த அந்த வடிவமைப்பு, அந்த 6 நாட்கள் 5 நாட்களுடைய வடிவமைப்புகளை, ஹாஜிகளை முழுவதுமாக இறைவனுக்கு நமக்கு மட்டுமான தொடர்பாக இருக்கும். அந்த இடத்துல யாருமே வரமாட்டார்கள், யாருமே வரமாட்டார்கள். குடும்பமோ கோத்திரமோ சொத்தோ சுகமோ நோயோ, நோய் வந்தா கூட நோயினுடைய வீக்கம் தெரியல. அங்க ஒரு ஆஜி நோய் பற்றா நாம் மௌத்தாயிடக்கூடாது, ஹஜ்ஜை சம்பந்தப்படுத்துகிறார்கள். எனக்கு ஹஜ்ஜு முடிஞ்சிருமான்னு கேட்கிறாங்க. இங்க நோய் வந்தா நான் எங்க போனோம், ஹாஸ்பிட்டல் போனோம், எப்படி அட்மிட் பண்ணணும், அவங்களுக்கு செய்தி அங்க செய்தி சொல்வதெல்லாம் நியத் இல்லை. என் ஹஜ்ஜு நிறைவேறிடுமா? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரஃபா என்றாலே ஹஜ், ஹஜ் என்றாலே அரஃபா என்று சொன்னார்கள். ஒரு 12 மணிக்கு போய் நிற்கிறோம் அந்த மலையிலே. வெறும் பாறை கல்லாக இருக்கிறது. சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து உள்ளே நுழைய வேண்டும் இல்லையா? உச்சி சாய்வதற்கு எதிர்பார்த்து நாங்கள் மைதானத்திற்கு சென்று விட்டோம், மலையிலே ஏறிவிட்டோம். ஏறி நின்று பார்த்தால் முழுக்க முழுக்க படற்கை கருமையாக இருக்கிறது, மலை கல்கள். கொஞ்சம் நேரம் போகிறது, 1 மணி தாண்டுகிறது, எஹ்ராம் வருகிறது, ஒரு 2 மணி மாறுகிறது, எஹ்ராம் சூழ்கிறது. கார் வேகம் போல் ஒரு 4 மணிக்கு அரஃபாவின் மலையின் ஒரு துளி பாறையினுடைய நிழல் கூட வெளியே தெரியவில்லை. முழுக்க எஹ்ராம், முழுக்க எஹ்ராம். சுப்ஹானல்லாஹ், அப்படி ஒரு கூட்டம். உலகமே ஒன்று சேர்த்து எஹ்ராம் கட்டி வந்து நின்றால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு தோரணை. அல்லாஹ் அனைவரின் ஹஜ்ஜையும் கபூல் செய்வானாக. அதை பார்க்கும் பொழுதே தெரிந்து விட்டது, யா அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுத்து எங்கள் பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று பார்க்க வேண்டும் பெருமக்களே. எனவே இவர்களை வழி அனுப்புகின்ற இதே முகத்தோடு இன்ஷா அல்லாஹ், வெறும் வழி அனுப்பும் துஆவோடு மட்டும் இல்லாமல், அடுத்த வருடம் அல்லது இந்த வருடம் அல்லாஹ் நமக்கு நாட்டம் தந்தால் ஹஜ் செய்வேன் என்று தகுதி வாய்ந்தவர்கள், வசதி வாய்ப்பு பெற்றவர்கள் தயவு கூர்ந்து ஹஜ்ஜுக்கு முனையுங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் வழங்கி ஹஜ் செய்யும் நல்ல நசீபை வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 28ஆம் தேதி நமது மஸ்ஜித் ரஹ்மான் பள்ளிவாசலில் இருந்து மஹல்லா ஜமாத்தில் நமது நிர்வாகத்தில் இருக்கும் பொருளாளர்கள், மஹல்லா ஜமாத்தார்களும், இன்னும் இதர மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஹாஜிமார்களும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் ஹஜ்ஜி செய்ய இருக்கிறார்கள். எனவே தேவையான ஹஜ்ஜினுடைய வழிகாட்டி வேண்டும் என்பதற்காக ப்ராஜெக்டர் மூலியமாகவும் சொல்லாலும் செயலாலும் ஹஜ்ஜின் கிரியைகள் எப்படி செய்ய வேண்டும், அங்குள்ள பயணம் எப்படி அமைந்திருக்க வேண்டும், நாம் சென்று கொண்டு செல்லக்கூடிய லக்கேஜுகள் எல்லாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை போன்ற விரிவான விளக்கத்தை ரொம்ப சுலபமாக லேசாக விளங்குகின்ற அளவிற்கு இன்ஷா அல்லாஹ் செவ்வாய்க்கிழமை அசர் முதல் இஷா வரைக்கும் ஹஜ்ஜு விளக்க கூட்டம், ஹாஜிகளை வழியனுக்கும் துவா செய்யும் ஒரு கூட்டம் இன்ஷா அல்லாஹ் வைத்திருக்கிறோம். இதில் உங்களுக்கு தெரிந்த ஹாஜிமார்களுக்கும் சொல்லி பயனுள்ள இந்த இடத்திலே இன்ஷா அல்லாஹ் கலந்து பயன் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்காக மட்டும் அல்ல, ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற நாட்டத்தேட்டம் இருக்கக்கூடிய எல்லா நல் உள்ளங்களும் இன்ஷா அல்லாஹ் அந்த மஜ்லிஸிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மேலும் சில விளக்கங்களும் அதன் மூலமாக சில பரக்கத்துகளும் ஓதுகின்ற தல்பியாவின் வாயிலாக நமக்கும் அல்லாஹ் அந்த நாட்டத்தை தரலாம். அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. தவறாது இன்ஷா அல்லாஹ் ஆண்களும் பெண்களும், பெண்களுக்கு தனியிட வசதியோடு இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவசியம் கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக.